மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் அந்த புத்தகத்தில் 3வது சாப்டர் வழிமுறைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் பேஜ் நம்பர் 34, 35, 36 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஆற்றல். அப்போ இதை பற்றி எத்தனையோ பேர் வெவ்வேறு விதமாக பல வழிகளில் ஒரு தெளிவில்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். மனம் அதுதான் நம்மளுடைய எல்லா எண்ணங்கள், உணர்ச்சிகள், மன எழுச்சிகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. அப்போ மனதை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை நிறைய பேர் சொல்றாங்க. அதை கொடுக்கணும், நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக மனம் எப்பவுமே ஒரு தீயவற்றினுடைய பக்கம்தான், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த வெளி உலக வாழ்க்கைங்கிறது அந்த பக்கம் இழுக்கிறதுனால நம்மளுடைய மனம் காற்றுல அடித்து செல்லக்கூடிய ஒரு இலைகள் போல மனம் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு நம்மளுடைய ஒரு தவறான பயிற்சி முறை தான் காரணமே தவிர அது மனதினுடைய உண்மையான தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா மனம்ங்கிறது நல்ல ஒழுங்குபடுத்தப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே கருவியா மனம்தான் செயல்படுது அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. அதுதான் ஓரொரு தீமையும் மனதிலிருந்து தான் எழுது, அதனால மனம்தான் அதுக்கு பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு கூற்றை நான் சந்தேகம் இல்லாம ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அந்த மனம்தான் நாம நல்ல பண்பை வளர்க்கறதுக்கு உதவியாகவும் இருக்கு. நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த உயர்ந்த நிலையை உணர்றதுக்கும் உதவி செய்யுது அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்துறேன் அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. இந்த லௌகீக உலக உருவாக்குறதுக்கு பல காரணங்கள்ல ஒன்றா மனம்ங்கிறது இருந்தது. ஆனா அதே நேரத்துல அந்த மனதை நாம ஆதி மூலத்தை நோக்கி மட்டுமே நாம திருப்புறோம் அப்படின்னும் போது மத்த எல்லாமே செயலிழந்து போய்விடும் அப்படிங்கறத சொல்றாங்க. தீமை மட்டும் இல்லாம ஓரொரு நன்மையும் மனதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ மனதை ஒரு கடுமையா கண்டனம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு நியாயமில்லாத செயல். அந்த மனதை சரியா பழக்கப்படுத்தாதது தான் இதுக்கான காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ மனதை நிர்பந்தப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் சரியான பயிற்சி முறையில அதை நாம ஒழுங்குபடுத்தி சரி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்துல எல்லாமே டூஸ் தான், டோன்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ இதை செய்யாத அதை செய்யாத அப்படிங்கிற எதுவுமே நம்மளுடைய மார்க்கத்துல நமக்கு சொல்லலை. உயர்ந்த ஒன்றை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்பி அதுல செலுத்தி அந்த ஃபோக்கஸ்ல மட்டுமே நீங்க உங்களுடைய ஆன்மீக பயணத்தை செய்யுங்க அப்படிங்கறத தான் மாஸ்டர் சொல்றாங்க. அப்போ மத்த எல்லாமே அந்த கவர்ச்சியை தானா இழந்துரும், தானா நம்மளை விட்டு போயிடும். அதை தான் நமக்கு கைட் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கு. அப்போ மனதை கடிகாரத்தினுடைய ஊசல் குண்டுக்கு ஒப்பிடுறாரு மாஸ்டர். அந்த ஊசல் குண்டு அப்படிங்கிறது சரியா கணக்குப்படி கரெக்டா ஆடிட்டு இருக்கு அப்படின்னா கடிகாரம் சரியா அந்த டைமை காட்டுது. அது ஏதாவது ரிப்பேரா இருந்தது அப்படின்னும் போது அந்த கடிகாரம் சரியா வேலை செய்யாது. அதே மாதிரிதான் மனிதன் அப்படிங்கிற கடிகாரத்துல மனம்ங்கிறது அந்த ஊசல் குண்டு மாதிரி அதனுடைய இயக்கம் கரெக்டா இருந்தும் அது சரி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒண்ணு. இப்போ அந்த மனதை நாம பழக்கிறதுக்கும் அதனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் இருக்கிற வழிமுறைகள் அப்படிங்கிறது கஷ்டமானது கிடையாது. அது ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. நாம ஓய்வு நேரத்துல ஒரு குறிக்கோளே இல்லாம நம்மளுடைய மனதை அலைப்பாயறதுக்கு அனுமதிக்கிறதுனாலதான் நாம அந்த மனதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. பல வருஷங்களாவே இந்த பழக்கத்திலேயே நாம இருந்ததுனால அந்த மனதனுடைய சுபாவம் அந்த மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ அந்த மனதை நாம கட்டுப்பாட்டின் மூலமா சீர்படுத்த விரும்பணும் அப்படின்னும் போது அது பலனளிக்காது. அப்ப அந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள நாம கொண்டு வரக்கூடாது, அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை ஒடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மனதை நாம பலவந்தமா அடக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எதிர்மறையான விளைவை தான் நமக்கு கொடுத்து இன்னும் அதிகமா அந்த மனம்ங்கிறத அலைப்பாய்ந்து அத ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த எக் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. அதை அந்த சுருள் சுருளா இருக்கும்.
அந்த அந்த சுருளை நாம கையை வச்சு அழுத்தும் போது அந்த வளையம் எல்லாமே ஒரு இறுக்கப்பட்ட நிலை அப்படிங்கறது அதுல உருவாகும். அப்ப அதையே நம்ம தளர்த்தும் போது அது சாதாரணமாயிடும். அப்ப அததான் மனதோட மாஸ்டர் கம்பேர் பண்றாங்க. எப்படின்னா அந்த மனதை நாம அழுத்துறோம். அந்த கவலை, துக்கம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நாம அழுத்தி எடுத்துட்டு போகும்போது அதுல ஒரு இறுக்கம் ஏற்படுது. அப்ப அந்த மனதை நம்ம ஃப்ரீயா விடுறது அப்படின்னும் போது அந்த உயர்ந்த ஒன்றை நோக்கி நம்மளுடைய கவனத்தை செலுத்தும் போது அது இயல்பாவே அந்த போக்கஸ் அப்படிங்கிறது மற்ற விஷயங்கள்ல இருந்து நமக்கு காணாம போயிடுது. அப்ப அதை இருக்கக்கூடாது, அந்த மனதை இறுக்கி நாம கொண்டுட்டு போக கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. மனதினுடைய செயல்களை சரியான முறையில நாம கட்டுப்படுத்தணும் அப்படின்னும் போது நாம தியானத்துல செய்யற மாதிரி ஒரு புனிதமான எண்ணத்துல அந்த மனதை நிலைநிறுத்தி அதிலிருந்து வேண்டாததையும் தேவைக்கு அதிகமா இருக்கிறதையும் நாம அகற்றணும். காலப்போக்கில் அந்த பயிற்சியை நாம தொடர்ந்து செய்யும் போது நம்மளுடைய மனம்ங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்டு அது சீராகிடும் அப்படின்றத மாஸ்டர் சொல்றாங்க. அப்படி செய்யும் போது உள்ள இருக்கிற கலக்கங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுது. வேண்டாத எண்ணங்கள்ல இருந்து நாம விடுவித்து கொள்றதுக்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நாம அழையா விருந்தாளியா நினைச்சு அதை பொருள்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த எண்ணங்களுக்கு நாம வலிமை கொடுக்க கூடாது. அது ஈரத்துல போட்ட முடிச்ச மாதிரி இன்னும் அழுத்ததான் செய்யுமே தவிர லூஸ் ஆகாது அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி பாட்டிலுக்குள்ள போற நீர் மறுபடியும் அதன் வழியா தான் வெளியேறுதோ அது மாதிரி நமக்குள்ள போற எண்ணங்கள் நம்ம வழியா தான் வெளியில போகுது அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நாம பொருள்படுத்தாம இருக்கணும். அப்படி பண்ணும்போது அது தண்ணி இல்லாம வாடக்கூடிய செடிகள் மாதிரி வாடி உதிர்ந்து போயிடும். கடைசியில அந்த புனித எண்ணம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன? திறமை வாய்ந்த மாஸ்டர் அவர் காட்டுற வழியில நாம தியானம் செய்யறதுதான் இதை சாதிக்கிறதுக்கான ஒரே வழி. அப்போ இடைவிடாத தியான பயிற்சியினால மனம் அமைதியும் சாந்தமும் அடைந்து தேவையற்ற எண்ணங்கள் அதுல இருந்து தொல்லை தருறது அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிரும். தொடக்கத்துல நாம தியானம் செய்யும் போது மனம் எப்பவுமே அலைப்பாயுது அப்படிங்கறத நிறைய அபியாசிகள் சொல்றத நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத மாஸ்டர் சொன்னாங்க. சொல்லிட்டு தியான பயிற்சியை ஆரம்பிக்கிற முதல் நாளே மனம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. வெவ்வேறு சிந்தனை, எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளுடைய மனதை ஒரு அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதனால அவங்க ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு கருத்து, அதுதான் எண்ணங்கள். அதை நமக்கு ஜாட காட்டுறது, சப்தங்கள், செயல்கள் இதன் மூலமா நமக்கு வெளிப்படுது. அப்போ இந்த விழிப்புணர்ச்சியை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள்ல சராசரியா 90,000 எண்ணங்கள் நம்ம மனதுல தோன்றிக்கிட்டே இருக்கு. மூளை ஒரு நாளைக்கு மட்டும் உணவை பத்தி மட்டுமே 226.7 முடிவுகள் எடுக்கிறதா கணக்கறிக்கை சொல்லுது. அப்போ நமக்கு இந்த ஃபெமோன்னு சொல்லக்கூடிய உலகம் பற்றிய நினைவு, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த உலகம் பற்றின நினைப்பு தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ 23 மணி நேரமும் நம்மளுடைய மனம் அந்த எண்ணங்களுடைய செயல்பாட்டிலேயே தான் சுத்திட்டு இருக்கு வெளி உலக வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது அந்த 1 மணி நேர தியானம் மட்டுமே நமக்கு எண்ணங்கள் இல்லாம இருக்கணும்னு நாம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படிங்கறதான் மாஸ்டர் கேக்குறாங்க. அப்போ அது சாத்தியம் இல்லை இல்லையா? இப்ப நாம பயிற்சியின் மூலமா, அதாவது அபியாசத்தின் மூலமா நம்மளுடைய மனதை செயலற்றதா ஆக்குறதுக்கு நாம முயற்சி செய்யல. மனதினுடைய இந்த மாதிரி பல்வேறு செயல்பாடுகளை நாம சரிப்படுத்துறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணுறோம். அப்போ மனம் சாதாரணமா செய்யக்கூடிய வேலைய நிறுத்தணும் அப்படிங்கறது நோக்கம் இல்லை. அது வேலையை அது பாட்டுக்கா செஞ்சுட்டே இருக்கட்டும். நாம என்ன பண்றோம்? அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட, சீர்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். மனதில அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ஆரம்பத்திலேயே நிக்குது அப்படின்னும் போது நாம தியானம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அந்த லட்சியத்தை அடையிறது தியானத்தால மட்டும்தான் சாத்தியம். அப்போ காலக்கிரமத்துல தியானத்துல ஏற்படக்கூடிய அந்த இயற்கையான விளைவு, அந்த மனம் குவித்தல் அப்படிங்கறது நடந்துரும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த மனம் குவித்தல் அப்படிங்கறது இயற்கையா நமக்கு நடக்கணும். அந்த தியானத்துல இயற்கையா நடக்கிறது தான் மனம் குவித்தல். அதை நாம ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தியானத்தின் போல தியானம் செய்யக்கூடிய நேரத்துல மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள், கருத்துக்கள்
இதை எல்லாத்தையுமே நாம் கொஞ்சம் கூட பொருள்படுத்தாமல் இருக்கணும். இப்போ அது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.